ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சனிப்பெயர்ச்சியோட வரிசையில கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சனி பகவான் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து போறதுக்கு தோராயமா 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்றார். சனி பகவானுக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்குது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்று சொல்லி 3 பார்வைகளால பார்த்த 3 வீடுகளையும் தான் அமர்ந்த வீட்டையும் சேர்த்து மொத்தம் 4 வீடுகளை 2.5 ஆண்டு காலம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால நீண்ட ஆண்டு காலம் 2.5 ஆண்டு காலம் அவருடைய இடப்பெயர்ச்சிக்காக எடுத்துக்கொள்றதால ஜோதிட உலகத்துல சனி பெயர்ச்சி என்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அந்த வரிசையில சனி பெயர்ச்சி பலன்ல இன்றைக்கு கும்பராசிக்குரிய சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜென்மச்சனியா இருந்த சனி பகவான் இப்ப அதாவது ராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு போறார். கும்பத்துக்கு 2ஆம் வீட்டிற்கு சனி பகவான் போறார். ஜென்மத்துல சனி இருந்த போது கடுமையான கெடுபலன்கள், கும்பராசிக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத வலிகளையும் கொடுமைகளையும் உண்மையிலே நீங்க அனுபவிச்சீங்க. அதாவது 7.5 சனியில நடுப்பகுதியில உங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல 2.5 ஆண்டு காலம் ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகும்போது ஜென்ம சனியா வருவார். குறிப்பா அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 3 வருஷமா கண்ணீர் தான், கொடூரமான தாக்குதல், சனி பகவானோட ஈவிரக்கம் இல்லாத தாக்குதல். சனி பகவான் ஜென்மச்சனியா வரும்போது கும்பராசிக்காரர்களை உண்டு இல்லைன்னு கடிச்சு குதறிட்டு போயிட்டார். அதாவது என்னட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஜோதிட அன்பர்கள், கும்பராசியை சேர்ந்தவர்கள் பலன் கேட்க வந்த போது கடந்த 2-3 வருடமாக கண்ணீரோட தான் எனக்கு முன்னால இருந்து பலன் கேட்டுக்கொண்டிருந்தவர். கடுமையான வலி, கடுமையான சோகம். அதாவது காதல்ல தோத்து போனவர்கள், காதல் என்ற பெயரில ஏமாற்றப்பட்டவர்கள், பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சு போனவர்கள், டைவர்ஸ் ஆனவர்கள், படிப்பை விட்டுட்டு, அதாவது பள்ளிக்கூட படிப்பை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவர்கள், படிக்கிறதுக்கான விருப்பமும் வரையில, படிக்கிறதுக்கான ஆர்வமும் வரையில, படிப்பதற்கு மற்றவர்கள் உதவி செய்யவும் இல்லை. அவர்களுக்கு கல்வியில தடை, அதாவது குடும்ப வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை எல்லாமே பிரச்சனையா போச்சு. ஜென்மத்துல சனி போய்கொண்டிருக்கிற போது எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாமல் கொடூரமாக கெடுதல் செய்வார். கடந்த 2-3 ஆண்டுகளாக கொடுமையான வலிகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த ராசிகளில் முக்கியமான ராசி கும்பராசி. அது ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். இப்ப கும்பராசிக்காரர்கள் தான் ஜோதிடம் உண்மை என்பதை இப்ப நிரூபிச்சு கொண்டிருக்கிறீங்க. கடுமையான வலி. உண்மையில இந்த சனி பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் இந்த மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த சனி பெயர்ச்சி ஜென்மத்தை விட்டுட்டு மீன ராசிக்குள்ள, கும்பத்திலிருந்து கடந்து மீன ராசிக்குள்ள சனி போறார். உண்மையிலே மிகப்பெரிய ரிலீஸ், மிகப்பெரிய விடுதலை. அதாவது துள்ளி குதிச்சு சந்தோஷமா கொண்டாடலாம் இந்த விடுதலையை. மாணவர்கள் நல்லா படிக்க முடியும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இழந்த பணம் திரும்ப கிடைக்கும். ஆனா இழந்து போன காதல், அதாவது பிரிஞ்சு போன காதலிக ஒன்று சேர மாட்டீங்க. ஜென்மச்சனையில போன உறவு திரும்பி வராது. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஜென்மச்சனையில போன உறவு என்றைக்குமே திரும்பி வராது. அப்படி திரும்பி வந்தாலும் அது உருப்படியான உறவா இருக்காது. சரிதானே? ஆனா ஜென்மச்சனையில நீங்க இழந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க இழந்த கௌரவத்தை திரும்ப பெறலாம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே திரும்ப கிடைக்கும். அதாவது இதுல உங்களுக்கு ஜென்மச்சனி, அதாவது ஜென்மத்துல சனி வந்து கொடூரமான கெடுதலை தாக்கி, கொடூரமாக உங்களை தாக்கிட்டு இப்ப ஜென்மத்தை விட்டுட்டு போறார். கும்ப ராசியில இருந்து சனி விலகி மீன ராசிக்குள்ள போறார். இது உண்மையிலேயே உங்களுக்கு நற்பலன்களை தரும். அதாவது 7.5 சனியில இன்னும் 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு மிச்சம் இருக்குது. பாதச்சனியா போறார். ஆனா ஜென்மத்துல நின்று ஜென்ம சனியாக உங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல போய்கொண்டிருந்த போது, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரத்துல சனி போய்கொண்டிருந்த போது ஈவிரக்கம் இல்லாம உங்களுக்கு, அதாவது எந்த அளவுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லாம இருக்கு எனக்கு. அவ்வளவு வலி. என்ன, அதாவது ராசியை சேர்ந்த என்னுடைய ஜோதிட அன்பர்கள் என்கிட்ட வந்து அழுது கொண்டுதான் பலன் கேட்டவர் கடந்த 2-3 வருடமா. எந்த நற்பலன்களும் இல்ல. குடும்பத்துல நிம்மதி இல்ல, குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, கணவன் மனைவி சண்டை, பிரிந்து டைவர்ஸ் ஆகி போனவர்கள், படிப்பை கைவிட்டவர்கள், பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள், காதல் என்ற பேர்ல கற்ப பறி கொடுத்தவர்கள் உங்களுக்கு நம்ப முடியாது. இப்ப 2-3 நாளைக்கு முதல்ல
ஒரு பெண், ஒரு சகோதரி என்கிட்ட வந்து பலன் கேட்க வந்தார், கும்பராசி. ஐயா எனக்கு என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம், 2-3 வருஷம் என்ன நடந்திருக்கு. நான் அந்த பிள்ளை ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே பலன் தெளிவா சொன்னான், துல்லியமா சொன்னான். அம்மா நான் பலன் சொல்லியிருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் தயாரா இருக்கிறேன் ஐயா, சொல்லுங்க ஐயான்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. நான் சொன்னேன், அம்மா இந்த ஜென்மச்சனி காலத்துல நீங்கள் காதல் என்ற பெயரில் உயிரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் இழந்துட்டீங்கம்மான்னு சொன்னேன். ஓன்னு சொல்லி அழுகுது, கத்தி அழுகுது அந்த பிள்ளை அந்த சகோதரி. ஜென்மச்சனி காலத்துல கருண கொடூரமான தாக்குதலை, ஈவிரக்கமற்ற தாக்குதலை சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு செய்து விட்டார் என்பதுதான் உண்மை. இந்த சனி பெயர்ச்சி ஜென்மச்சனி, அதாவது ஜென்மச்சனிலிருந்து விடுதலையாகிற இந்த கும்பராசிக்கு மிகப்பெரிய வரம். எல்லாமே நன்மையாக அமையும், அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். அது மட்டுமில்ல, உங்களுக்கு ஒரு இன்னொரு இந்த அதிர்ச்சி ஒன்று என்னன்னா, மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அந்த குருநாதர் அதாவது ரிஷப ராசியில இருந்து மிதுனத்துக்கு போறார். மிதுனத்துல இருந்து விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்க போறார். ராசியை குரு பார்க்கறது கொடுப்பனவு, உண்மையில கொடுப்பனவு. நீங்கள் இதுவரை விட்ட கண்ணீர் இனி விட போவதில்லை. சந்தோஷமாக, ஆனந்தமாக, கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக இருக்க போகிறீர்கள். வாழ்க்கையை புதிய புத்துணர்வோடும், புதிய வாய்ப்புகளோடும், வளர்ச்சியோடும், முன்னேற்றத்தோடும் எதிர்கொள்ள போகிறீர்கள். இதுவரை காலமும் ஜென்மச்சனியாக இருந்து சனி பகவான் செய்த கெடுதல்களை இனி உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார். 7.5 சனியில் இன்னும் 2.5 ஆண்டுகாலம் மிச்சம் இருக்கிறது, மீதி இருக்கிறது என்றாலும் இனி அதிகப்படியான கெடுதல்கள், கூடாத பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. சரிதானே? கும்பராசியை சேர்ந்தவர்கள் சந்தோஷமாக, ஆனந்தமாக இருக்கலாம். நீங்கள் இழந்த பெயர், புகழ், கௌரவம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே திரும்ப கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நீங்களே தொழில் ஆரம்பிக்கலாம். பிரிந்து போன கணவன் மனைவிகள் ஒன்று சேர முடியும். குடும்ப ஒற்றுமை நீங்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். உங்களுடைய வருமானம் பெருகும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். திருமணம் செய்யலாம். 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆண் குழந்தையே கிடைக்கும். என்ன காரணம் என்று சொன்னா, லக்ன ராசியை குரு பார்க்க போற, குருநாதரே வந்து குழந்தையா பிறப்பாரு. அதனால கும்பராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. சரிதானே? ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, உற்சாகமா இருங்க. சரிதானே? இது போல மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நமஸ்காரம்.